ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் காமிக் மேன் தமிழா. போன எபிசோடில் ஆண்டனோவுக்கு சிறந்த நிலை கிடச்சி அவனை நியூயார்க் சிட்டியிலேருந்து டெக்ஸாஸ் சிட்டிக்கு மாற்றுறாங்க. ஸோ அதனால் அவனை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற வழியில் பனிஷர் அவனை கொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம டேர்டெவில் அவனுக்கு ஒரு சேஃப்டிக்காக பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து கூட அனுப்புகிறான். பிளைண்ட் ஸ்பாட் எவ்வளோ ட்ரை பண்ணியுமே பனிஷர் அவனால் தடுத்து நிறுத்த முடியல. அப்புறம் பனிஷர் ஆண்டனோவை கொல்ல குறி வைக்கும்போது கரெக்டான டைமிங்கில் டேர்டெவில் என்ட்ரி கொடுத்து தடுத்தது மட்டும் இல்லாமல் பனிஷர் முன்னாடி கெத்த போய் நிற்க பனிஷர் உடனே அவன் காரில் இருக்கிற சுவிட்ச் ஆன் பண்ணுறான். பனிஷர் ஏதோ பண்ணுறான், எனக்கு கேட்குது. அவன் வண்டியில் இருக்கிற சுவிட்ச் ஆன் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த சவுண்டு அப்படின்னு யோசிக்கும் போது ஏதோ தப்பு இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட டேர்டெவில் உடனே கார்லேருந்து டைவ் அடிக்கும் போது அந்த கார் ஃபுல்லாக எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் ஸ்டிக்கை பயன்படுத்தி காருக்கு பின்பக்கமாக அவன் போய் டேர்டெவில் லேண்ட் ஆயிடுறான். சரி, இன்னொரு தடவை அந்த ட்ரிக்கை பயன்படுத்துகிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷர் அந்த சுவிட்சை திரும்ப ஆன் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் சார்ஜ் ஆகிற டைமில் டேர்டெவில் இங்கே குதிச்சிரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற பிளைண்ட் ஸ்பாட், நீ காப்ஸ்ட்ட சொல்லி உடனே ஆண்டனோ இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. காப்ஸ் உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க, நானும் தான். நீ உடனே இங்கே குதி டேமேட். சரி, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷர் வேனில் இருக்கிற எக்ஸாஸ்ட் பைப்பில் டேர்டெவில் அவனோட ஸ்டிக்கை சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து டேர்டெவில் குதிச்சிட்றான். அப்புறம் காப்ஸ் உடனே பனிஷர் வேனை ஓவர்டேக் பண்ணி வேகமாக போகும்போது அப்போ நம்ம பிளைண்ட் ஸ்பாட், யார் அவன்? அவன் பேர் தான் ஃப்ராங்க் கேஸ்டில். கொஞ்சம் இரு, பனிஷரா? அவன் நல்லவன்னு உனக்கு தெரியாதா? உன்ன மாதிரியே அவனும் கெட்டவங்கள தானே பிடிக்கிறான். அவன் ஒன்றும் என்னை மாதிரி கிடையாது. அவன் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் அவன் டேமேஜ் பண்ணுவான். அவன் கெட்டவங்களை பிடிக்க மாட்டான், அவங்கள கொல்லுவான். அப்போ நம்ம ஆண்டனோவா, நீ என்ன பண்ண போகிற ஹீரோ? பனிஷர்கிட்டேருந்து நீ காப்பாற்றலான்னு நினைக்கிறியா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கன்னும் அவங்ககிட்ட இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட வெறும் ஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. யா அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பனிஷரோட வேனில் புகை வெளியே போக முடியாமல் வண்டிக்குள்ளேயே சூழ்ந்து அவன் வண்டி ஸ்டாப் ஆயிடுது. அதை நீயா பண்ண? அது நீ பண்ணினா அது எப்படி பண்ண? ஜஸ்ட் அதை பண்ணணும்னு தோணுச்சு. பாத்தியா, இதுக்காக நான் எந்த கன்னும் நான் யூஸ் பண்ணல. சீக்கிரம் இங்கேருந்து போங்க, நம்ம ஏர்போர்ட்டுக்கு இப்பயே போகணும். ஏன்? அதான் நீங்கள் பனிஷரை தோக்கடிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன? அவனை நான் தோக்கடிக்கல, அவன் வேகத்தை தான் குறைச்சிருக்கேன். சீக்கிரம் இங்கேருந்து போங்க. அவனைய கோபப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஹீரோ, நான் அந்த ஃப்ளைட்டில் ஏற போகிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? அமைதியாக ஏறு ஆண்டனோ. நம்ம அதிக மக்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிறோம். பனிஷர்னாலே அட்டாக் பண்ண முடியாது. அவன் முரடன் தான், ஆனால் அவனுக்குன்னு சில விதிமீறல்கள் இருக்குது. அவன் அப்பாவி மக்களை கொல்ல மாட்டான். இதை கேட்கவே நல்லா இருக்குது. அப்படின்னா நான் சேஃபாக இருக்கேன், ஏன்னா நான் ஒரு இன்னசென்ட். என்னைய சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறியா? நீ தான் நீ ஜட்ஜ் பண்ண. என்ன நடந்தாலும் நான் சட்டத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும் தான் பார்த்தேன். ஆனால் நான் ஒரு இன்னசென்ட். அதுவும் இந்த கோர்ட்டை நீ கெட்டவன்னு சொல்கிற வரைக்கும் தான். இந்த சிஸ்டமே அப்படி தான். உண்மைதானே? இந்த சட்டமே அப்படி தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு அப்பாவி. சரி வாய. இவங்க அப்படி உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டன் வேங்கோட ஆளுக அந்த வேன் வர பாதியில் ஸ்பைக்கை போட்டிருந்தாங்க. வண்டி அதில் ஏறணுன்னு நிலத்தடு மாதிரி ஸ்கிட்டாக வண்டி கவுந்துருச்சு. இங்கே என்ன நடக்குது? ஆண்டனோவோ எங்கே? அவன் நல்லா இருக்கானா? ஹே ஹீரோ, நான் தான் அவங்ககிட்ட சொன்னேனே ஆண்டனோவுக்கு எந்த ஒரு பிளைனும் தேவையில்லைன்னு. அவங்க இங்கேருந்து நகராத மாதிரி பார்த்துக்கங்க. எதாவது தொல்லை கொடுத்தானா சுட ஆரம்பிச்சிருங்க. அவங்க சுற்றி இருக்கிற இன்னசென்ட்ஸ் மக்களை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க, என் பின்னாடி வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹீரோஸ். ஆன் இட் பாஸ். சீக்கிரம் எந்திரி, மக்கள் எல்லாம் ஆபத்தில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க? நீ போய் ஆண்டனோவை பிடி. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாமல் போயிடும். நான் வர வரைக்கும் அவனை தடுத்து நிறுத்து. நான் இவங்களை பார்த்துக்கிறேன். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டேர்டெவில் அந்த அடியாளுகளை போட்டு பொழந்து எடுக்க, இன்னசென்ஸ், அவங்களா சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அதை தெரிஞ்சு ஆண்டனோவோ நியூயார்க்கு சேர்ந்த கிரிமினல்ஸ் எங்கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் இது ஒன்றும் என்னை நிறுத்த போகிறதில்ல. சொல்லப்போனால் அவன் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான். என்னோட வாழ்க்கையிலேயே ஏதோ முக்கியமான நாளாக இருக்கும். இதையை முடிக்க நேரம் வந்துருச்சு. பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு என் உதவி தேவைப்படும். ஆண்டனோவ் மட்டும்தானா பிளைண்ட் ஸ்பாட் அவனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவான். ஆனால் பனிஷர் வந்தானா அவனுக்கு கொஞ்சம் பேக்கப் தேவைப்படும். ஆண்டனோவா நில்லு, நீ தப்பிச்சு போக எந்த வழியும் இல்லை. டேர்டெவில் இது உடனே நிறுத்து. அப்படி இல்லைன்னா அந்த வயசான லேடி தலையில் என் புல்லட்டை இறக்க வேண்டியதாக இருக்கும். என்னால் முடியாது சின்ன பையன், எனக்கு செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. ஆனால் உனக்காக ஒரு வாட்டி நிற்கிறேன். உடனே நம்ம டேர்டெவில் அந்த வயசான லேடி மேலே டார்கெட் பண்ணவனை ஓங்கி அடிக்க அவன் கீழே விழுந்துடுறான். அப்புறம் டேர்டெவில் முடிஞ்சால் இப்போ சூடு பார்க்கலாம் அப்படின்னு டேர்டெவில் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அடியாளுகளை ஒருத்தன் அவனோட கன்னை வச்சு டேர்டெவில் தலையிலே பலமாக அடிச்சிடுறான். இன்னொரு பக்கம் பிளைண்ட் ஸ்பாட் ஆண்டனோவு கூட இருந்த 2 அடியாளுகளை போட்டு பொழந்தெடுக்க, நம்ம டேர்டெவில் கூட சண்டை கட்டிட்டு இருந்த அடியாளுக அவனை சுடுறான். என்கிட்ட புல்லட்ஸ் தீர்ந்துருச்சு. அவன் என்னோட கன்னையும் உடச்சிட்டான். சரி, இது ரத்தம் பார்க்கறதுக்கான நேரம். இன்னொரு பக்கம் பிளைண்ட் ஸ்பாட் ஆண்டனோ அடியாளுகளை போட்டு பொழந்தெடுக்க, ஆண்டனோ அவன் கதையை உடனே முடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவனோட அடியாள ஒருத்தன்
பிளைண்ட் ஸ்பாட்டை சொல்றதுக்கு குறி வைக்கிறான். ஆனா அவனை வேற யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. திரும்பி பார்த்தா நம்ம பனிஷர். இந்த பிரச்சனையிலேருந்து விலகி போ சின்ன பையன் அப்படின்னு பனிஷர் பிளைண்ட் ஸ்பாட்ட சொல்ல இந்த எபிசோட் அதோட முடியுது.